வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது ஈரோடு தேர்தல் இடைத்தேர்தல் மறுபடியும் முக்கியமாயிடுச்சு. ஏன்னா டெல்லி தேர்தல் பிப்ரவரி மாதம். அதோடு சேர்ந்து இப்போ ஈரோடுக்கு தேர்தல் வரப்போகுது. அப்படிங்கும்போதே யார் நிற்க போகிறா அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்பு. ஏன்னா ஈவி.கே. இளங்கோவன் பையனுக்கு கொடுக்க போகிறாங்களா, சஞ்சய் சம்பத் அவருக்கு கொடுக்க போகிறாங்களா, இல்லை திமுகவே எடுத்துக்குமா? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் அந்த இறப்புக்கு போன முதலமைச்சர் அவர்கள் டெல்லியில் போயிட்டு வந்தார். அப்போவே ஒரு தகவல் சொல்லிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ்லேருந்து அந்த தொகுதி அவங்களுக்கு கேட்குறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்படி பல்வேறு யூகங்கள் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக காங்கிரஸ் யார் நின்னாலும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. இதில் மாற்றுக்கருத்தையில தமிழ்நாட்டை சின்ன குழந்தை கட்ட கூட சொல்லும், கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் நிற்பா அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூகம். ஏற்கனவே ஈவி.கே. இளங்கோவனுக்கு கொடுத்தாங்களா, அப்போவே பார்த்தீங்கன்னா மங்கள்ராஜ்னு ஒருத்தர் அவர் அழுதுகிட்டுலாம் பேட்டிலாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் ராஜப்பா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைவர் எக்ஸ் மாவட்ட தலைவர் ரவி, அவரும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கார். சரி, இவர்கள் 3 பேரில் யாருக்கு கிடைக்கும்? சஞ்சய் சம்பத்து கிடைக்குமா? ஏன்னா போன தடவையே சஞ்சய் சம்பத் தான், அதாவது ஈவி.கே. ரெண்டாவது பையன், அவர் தான் நிற்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஸ்டாலின் தான் இல்லை ஈவி.கே. இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சார். சஞ்சய் நின்னாலும் அவரும் ஜெயிச்சிருப்பார், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஏன்னா போன தடவை இடைத்தேர்தலில் வந்து இப்போ நம்ம ஒரு பேருனா செந்தில் பாலாஜி எப்படி வேலை பார்த்தாருங்கிறது நமக்கு தெரியும். திமுக தான் ஜெயிக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் போன தடவை பிஜேபி நிற்கலை, அதிமுக நின்னது. பிஜேபி வந்து இந்த ரெட்டலையை வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கீசு போக்குவரத்துலாம் இருக்கும்போது ரெட்டலை கிடைக்குமானே சந்தேகம். அப்படியே போன தடவை நின்ன தென்னரசு நின்னாலும் டெபாசிட் வாங்குவார்னா சிக்கல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில். ஏன் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை? திமுக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, யாருனாலும் டெபாசிட் போகணும், அதில் முடிவு பண்ணிட்டாங்க. இதில் வந்து அதிமுக நின்னதுன்னா ரொம்ப கஷ்டம்தான், இது பிஜேபின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா பிஜேபிக்கு அங்கே நிறையா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா இஸ்லாமிய வாக்குகள் வேறு இருக்குது. இஸ்லாமிய வாக்குகள் மொத்தமாக திமுக தான் விடும். ஒரு பக்கம் விஜய் நிற்க மாட்டார், நம்ம ஏற்கனவே சொன்ன விஜய்லாம் நிற்க மாட்டாருங்கன்னு. அப்போ என்ன நடக்க போகுது? திமுகவில் யார் சீட்டு கேட்குறா? முதல்ல பிஜேபியில் நம்ம சொன்ன மாதிரி ராஜப்பா அவர் கேட்டுட்ருக்காரு, ரவி அவர்கள் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மங்கள்ராஜன். இந்த 3 பேரில் போகிறாங்க. என்னென்னா முதலியார்கள் அவர்கள் தான் அங்கே வந்து தொகுதியை வந்து நீங்கள் வந்து அவங்க என்ன தான் ஜெயிக்க முடியும். சரி, இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, போன தடவை உங்களுக்கு தெரியும் சபரீசன் அவர்களே நேராக போய் அங்கே இருக்கக்கூடிய முதலியார் சங்கத்திட்டலாம் பேசினார். நமக்கு தெரிஞ்ச முதலியார்கள் வந்து விசாரித்த வரைக்கும் முதலியார்கள்லாம் திமுக தான் போடுவாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, இதில் என்ன பிரச்சனை வருது இன்றைக்கி திமுகவுக்கு அப்படின்னா, செலவு தான். போன தடவை விட செலவு அதிகமாக பண்ணுமா கம்மியாக பண்ணுமா? எதிர்த்து நிற்கிறவங்க அந்தளவுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. போன தடவை செலவு பண்ண மாதிரி இந்த தடவை அதிமுக செலவு பண்ணாது. ஏன்னா அதிமுகவிலே பார்த்தீங்கன்னா போன தடவையே நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்குறேன்னாங்க, வரல அவங்கெல்லாம். தென்னரசு தான் வந்தார். ஏன்னா இப்போ யார் செலவு பண்ணுறது? இப்போ திமுகனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, செந்தில் பாலாஜி இறங்குவார். அதிமுகவில் இறங்க போகுது, ஏன்னா யாருமே வரமாட்டுறாங்க. பக்கத்தில் செங்கோட்டையன் இருக்கார். என்னென்னா உள்ளே வருவாங்க, பட் அவங்களால வந்து அந்தளவுக்கு செலவு பண்ண முடியுமா? இன்னொரு தடவை போட்டு செலவு பண்ணுறதுக்கு இன்றைக்கி அதிமுக தயாராக இருக்கா? இப்போ மறுபடியும் இந்த எலெக்ஷனில் நின்று, ஏன்னா விக்கிரவாண்டியில் நிற்கிறேன்ட்டிங்க. அப்போ சொன்ன காரணம் என்ன? திமுக வந்து அராஜகம். ஏன் சொன்னாங்கன்னா, விக்கிரவாண்டி உங்களுக்கான ஏரியா இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிது. ஆனால் ஈரோடு உங்களுக்கான ஏரியா, அதிமுகவுடைய கோட்டைன்னே சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நிற்குமா? அது இல்லாமல் இப்போ என்னென்னா தேர்தல் ஆணையத்தில் உங்களுக்கு ரெட்டலை பிரச்சனை இருக்குது. ஓபிஎஸ் கேஸ் போட்டிருக்காரு. அப்போ என்ன சொல்லுவார்? ஓபிஎஸ் அவர் நிற்கிறம்பார், நின்றுட்டு என்ன சொல்லுவார்? தேர்தல் ஆணையத்தில் இல்லைங்க ரெட்டலையை கொடுக்கூடாதுங்க, ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இது நடக்குது, இது 3 பேருக்கும் யாருக்கு எங்களுக்குன்னு போக்குவரத்து நடக்குது. இன்றைக்கி கூட அந்த ஆதித்தன்கிறவர் எங்கள் கட்சியே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி மனு கொடுத்துருக்காரு. அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும்போது ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ரெட்டலை இருந்தாலும் ஜெயிக்காது, அது வேறு விஷயம். ரெட்டலை ஃப்ரீஸ் பண்ணிட்டா அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த தடவை தேர்தல் இப்போ எடப்பாடி பழனிசாமி நிற்கிறேன்னு சொன்னால் இப்போவே தேர்தல் ஆணையர் முடிவுக்கு வந்துடும். இல்லைங்க ஃப்ரீஸ்ன்னு சொல்லிட்டா இப்போவே தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, முடிஞ்சு போச்சுப்பா, அடுத்து நமக்கு ரெட்டலை இல்லைங்கும் போது தான் தொண்டர்கள் சோர்ந்துருவாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி நின்னாலும் பிரச்சனை, நிற்கலாலும் பிரச்சனை. அப்போ நிற்கலைன்னா யார் நிற்பா? ஒருவேளை எடப்பாடி வேணான்ட்டு பிஜேபி நின்றுதுன்னா, பிஜேபி நின்று நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு காட்டுச்சுன்னா சீமானு நிற்பார், எப்பயும் போல் நிற்பார். அப்போ இது ஏன்னா அப்படி பிஜேபி நின்னா அதிமுக வாக்குகள் யாருக்கு போகும்? பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக நிற்காமல் பிஜேபி நின்னா என்ன பண்ணுறது? இவ்வளோ குழப்பம் எடப்பாடி பழனிசாமி. திமுகவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார்
அவரும் கேட்டுட்டு இருக்காரு சீட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரகுமார், ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் கட்சியில் இருந்தார், எக்ஸ்-எம்எல்ஏ இருந்தார், அதுக்கப்புறம் கொடுத்தாங்க, தோத்துட்டார், அவரும் கேட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெசவாளர் அணியில் சத்யானந்தம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சந்திரகுமார் என்ன யாருக்கு கொடுத்தாலும் முதலியார் கொடுப்பாங்க. இப்போ சந்திரகுமார் அவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் என்னென்னா இன்றைக்கி செந்தில்குமார் அவர்கள் பாரம்பரியமாக வந்து அவங்க குடும்பமே திமுக கலைஞர் முதலமைச்சர் வரைக்கும் நேரடியாக பழக்கம். அதனால் கொடுத்தாங்கன்னா செந்தில்குமாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தான் ஒரு பெரிய இப்போ பேச்சு இருக்குது. ஆனால் ஒரு விஷயந்தான், இன்றைக்கி யாருக்கு கொடுத்தாலும் ஜெயிப்பது நிச்சயம். காங்கிரஸ் விடாப்பிடியாக நாங்கள் தான் இப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. காங்கிரஸ் நின்றாலும் சரி, திமுக நின்றாலும் சரி, பெரிய அளவுக்கு மார்ஜினில் வைக்க போகிறது என்னமோ செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி டாஸ்க் கொடுத்துட்டார், அவரும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த தடவை அதாவது என்ன, இந்த தடவை தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமான தேர்தலாக இருக்குது. ஏன்னா எலெக்ஷனுக்கு 1.5 வருஷம் முன்னாடி வருது. திமுகவுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். அதிமுகவை வாஷ் அவுட் பண்ணணும். இந்த வரக்கூடிய தேர்தலில் டெபாசிட் இல்லாமல் பண்ணணும். அப்படின்னா அதிமுக அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சிக்கல் தான். ஏன்னா அண்ணாமலைக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா இருக்கிறதே 10 ஓட்டு, அவர் நின்னாலும் ஒன்று தான், நிற்கலாம் ஒன்று தான். ஆனாலும் அதிமுக நின்று நிற்பார். அதிமுக நின்றுதுன்னா நிற்காமல் ஏதாவது ஒரு இழக்குமுடுக்கான வேலை பார்ப்பார். ஏன்னா அவருக்கு 3வது இடம் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ என்னென்ன தொந்தரவு பண்ணுமோ அதிமுகவுக்கு சின்னம்லேருந்து எல்லாம் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஈரோடு தேர்தலை பொறுத்த வரைக்கும் களை கட்டிடுச்சுன்னே சொல்லலாம். இனிமேல் பரிசு மழை தான், பணமழை தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்கு பணம் போன நல்லது தான். திமுக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.